இப்பொழுது நம்முடைய அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் ஐயா தாழை இரா உதயநேசன் அவர்கள் உங்கள் முன் சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். அது குறுகிய நேரம் எடுத்துக்கொள்வதாக ஒப்புக்கொண்டார். அவரை வருக வருக என்று அழைக்கிறேன். தாய் தமிழுக்கின் முதல் வணக்கம். அமர்ந்திருக்கின்ற தன்முனை சிங்கங்கள் சிங்கிகள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கம். நேற்றைய காலை வந்து இறங்கி இன்றைக்கு காலை ஒரு நிகழ்விலே பங்கு பெற்று தன்முனை குழுமத்தோடு உங்களோடு இருப்பது மகிழ்வினை தந்து கொண்டிருக்கின்றது. மௌனத்தை மொழிபெயர்க்கையில் பிழைகளும் நேரலாம். இது ஒரு தன்முனை. மௌனத்தை மொழிபெயர்க்கலை பிழைகள் நேரலாம். திருத்திக் கொண்டேன் முன்னேறிக்கொண்டு செல்கையில். திருத்திக் கொண்டேன், நான் முன்னேறி கொண்டிருக்கின்றேன் அப்படின்ற ஒரு தன்முனையாக இதை பார்க்கின்றேன். முனைவர் தன்முனை கவிதைகள், அது மட்டுமில்லாமல் லைக்கு மொழிபெயர்ப்பை பல முகநூல் குழுக்களிலே பார்க்கின்ற பொழுது எனது தன்முனையும் எப்படியாவது அவரிடம் மொழிபெயர்க்க முடியுமா என்ற ஆசையில் பல வருடங்களாக காத்திருந்தேன். அது நமது கவிச்சுடர் ஐயா வழியாக எனது நூலுக்கு அவர் தன்முனை கவிதை ஆண்டு விழாவில் நடைபெறுவதிலே வெளியிடப் போகின்றதற்கு அவர்தான் அணிந்துரை வழங்கியிருக்கின்றார். மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. தன்முனை கவிதைகள் நான் அறிகின்ற பொழுது பேண்டமிக் காலத்திலே தான் அறிந்தேன். அப்பொழுது ஒரு தன்முனையை எழுதி அதுதானா என்று கேட்டு கவிச்சுடர் ஐயா உள்பெட்டியிலே போட்டு இருந்தேன். பெரும்பாலும் யாரும் பதில் சொல்ல மாட்டார்கள், அப்படி என்று விட்டுவிட்டேன். ஆனால் சில நாட்களிலே ஐயா இது கொஞ்சம் இப்படி திரித்து இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று எனக்கு பதில் வந்தது. அதிலிருந்து தொடர்கின்றேன் ஐயாவை. இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றேன். தன்முனையில் ஈடுபாடு வருவதற்கு முன்பு புது கவிதைகளை எழுதி கொண்டிருந்தேன். புது கவிதைகளில் என்ன குமரல்களும் சமுதாய விழிப்புணர்வுகளையும் பகுத்தறிவுக்கு முன்னுரிமை கொடுத்து எழுதி கொண்டிருந்த காலகட்டத்தில் தன்முனைக்கு மாறினேன். அமெரிக்க தேசத்திலே அருளம்மாவும் கவிச்சுடர் ஐயாவும் வருகின்ற பொழுது அமெரிக்க தேசத்தில் முதலாக ஐக்கு கவிதையும் தன்முனை கவிதையும் 2 நூல்கள் எங்களுடைய இண்டியானாபோலிஸ் என்ற நகரத்தில் அவர்கள் பெயர்த்தினுடைய நடன அரங்கேற்றத்தோடு நாங்கள் வெளியிட்டோம். மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. கவிச்சுடர் ஐயா அவர்களுடைய நூல்கள் அமெரிக்க தேசத்தில் வெளியிடப்பட்டது. இதெல்லாம் எதற்கு என்று கூறுகிறேன் என்றால், எனது முதல் 5-6 புத்தகங்கள் நூலணி பதிப்பகத்திலிருந்து வெளியிடப்பட்டது. கன்னிக்கோயில் ராஜா அவர்கள் இருக்கிறார், அவருக்கு எல்லா பெருமைகளும் புகழும் சேரும். அந்த நூலணி பதிப்பகத்தின் வழியாக நான் பார்க்கின்ற பொழுது கவிச்சுடர் ஐயா அவர்கள் ஒரு ஏணியாகத்தான் தெரிகின்றார். ஏணி அவர் ஏற்றிவிட்ட கவிஞர்கள் ஏராளம், அதில் நானும் ஒருவன். அப்படி மேலே ஏறிக்கொண்டே இருக்கின்றவர்களுக்கு அவர் இருக்கின்ற இடத்திலே அவர்கள் எல்லாம் மேல் நோக்கி அனுப்பி கொண்டு தன்முனைக்காக அவர் இருப்பதை கண்டு ஒரு நாள் காலை 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக அருளம்மா கிச்சனிலே சுட சுட பூரியையும் மெதுவடையும் வைத்து கொண்டிருந்தார். நானும் ஐயாவும் என்னுடைய சம்பந்தியும் பள்ளிக்கரணை வீட்டில் பேசி கொண்டிருந்தோம். தன்முனைக்கு என்று எழுதுகின்றோம், நானும் எழுதுகிறேன். ஆனால் அதை பற்றி ஒரு ஆழ்ந்த
உத்திகள் என்று எதுவும் தெரியாது. பேசுகின்ற பொழுது நாம் தன்முனைக்கென்று மட்டுமல்லாமல் மரபு, தன்முனை இப்படிப்பட்ட நிலைகளிலே ஒரு பட்டய வகுப்பாக 10 மாதம் பட்டய வகுப்பாக இதை நடத்தினால் நமக்கு அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகம் என்று ஒன்று ஆன்லைனில் வேண்டும் என்று நாங்கள் பேசினோம். அதை துவங்கப்பட்ட உரையாடல் அருளம்மா வீட்டில்தான். அங்கிருந்து ஆரூர் தமிழ்நாடன் ஐயா வீட்டிற்கு மாறியது. அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அதைத் தொடர்ந்து பாட்டழகன் எங்களோடு இணைந்தார். அமுது பாரதி ஐயா எங்களுக்கு மூத்த ஆலோசகராக இருந்து, வெற்றி பொருளி ஐயாவும் இருந்து நாங்கள் யார் கண்ணனோடு சேர்ந்து இதை வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம். அப்படி உருவாகியது தான் மரபு இலக்கணம் 1, 2 நமது தன்முனை வகுப்பு. இதில் பார்க்கின்ற பொழுது நிறைய கவிஞர்கள் தன்முனைக்காக இங்கே இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற தன்முனை கவிஞர் பல நூல்கள் எழுதியவர் சொன்னார், ஐயா நீங்கள் நடத்துகின்ற தன்முனை கவிதைகளே சூழல், உத்தி மற்றும் பல நிலைகளிலே பல விதமான சொல்லிக்கொண்டு நீங்கள் தலைப்பிலே விதிகளை சொல்கிறீர்களே, அந்த விதிகளெல்லாம் நாங்கள் எப்படி இதெல்லாம் கையாளுவது என்று கேள்வி கேட்டிருந்தார். நான் சொன்னேன், நீங்கள் படித்தவர்கள், நான் தன்முனை படிக்கவில்லை, வகுப்பில்லை. அதனால் நான் கவிச்சுடரையா கிட்ட கேட்டு, ஏன்னால் நாமெல்லாம் உத்திகளை படிக்காமலே கையாண்டு வருகின்றோம், நான் என்னை உட்பட. அதனால் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த உத்திகளை எடுத்து விடலாமா என்று அவர்கிட்ட கேட்டுட்டு அடுத்த பதிவிலிருந்து உத்திகளை மட்டும் எடுத்துகிட்டு தலைப்பு மட்டும் கொடுத்துட்டு போட்டி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னும் அவர்கிட்ட பேசலை, இப்போ தான் மேடையில் சொல்லிக்கிற நேரம் இல்லை. அதனால் இது நாங்கள் அறிவிக்கின்ற பொழுதே சொல்கின்றோம், அமெரிக்கா முத்தமிழ் பல்கலைக்கழகம் என்று ஏற்படுத்தப்பட்டது. அதில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், ஆட்சி மன்ற குழு எல்லாம் முறையாக எல்லாமே இருக்கிறது. அமெரிக்கா தேசத்தில் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக நாங்கள் பதிவு செய்து இருக்கின்றோம் எங்கள் ஊரில். இந்த பட்டய வகுப்பு மேலும் படித்து தெரிந்து கொள்வதற்காகவும், பிழையின்றி எழுதுவதற்காகவும், மற்றும் இந்த தன்முனை வகுப்பினால் இன்னும் சிறப்பான தன்முனை கவிஞர்களை நாம் தமிழ்நாட்டிலும் அல்லாமல் உலகெங்கிலும் வாழ்கின்ற உலக மக்கள் தன்முனை போய் சேர வேண்டும் ஒரு நல்ல நோக்கத்தோடு இது ஆரம்பித்து வெற்றி நடை போடுகிறது என்று தான் சொல்ல வேண்டும், பெருமை கொள்ளலாம். ஏனென்றால் தன்முனை இருக்கின்ற நீங்களெல்லாம் தன்முனையுடைய பிதா மகன், பிதா மகள்கள். உங்கள் வழியாக தான் தன்முனை உயிர் பெற்று இருக்கிறது. இன்றைக்கு இது உங்கள் மூலமாக கடல் கடந்து அயல் நாடுகளிலே போய் சேர்ந்திருக்கிறது. உங்களின் வழியாக, ஐயாவின் வழியாக இன்றைக்கு தன்முனை கவிதைகள் 30க்கும் மேற்பட்ட தன்முனை மாணவர்கள் படித்திருக்கிறார்கள், படித்து கொண்டே இருக்கிறார்கள். நமது வேலாயுதம் ஐயா அவர்களும் அங்கே படித்தார். ஏதாவது உத்திகளை பற்றி சந்தேகம் வேண்டும் என்றால் இவரை கேளுங்கள், ஏனென்றால் இவர் படித்தவர். ஆகையால் மிகவும் சிறப்பு. நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கான ஒரு தன்முனை மனது படப்படுகிறது. அரங்கத்திலே நான் ரயில் வண்டி பயணம் காதுகளில் ஒலித்து கொண்டிருக்கிறது என்று கூறி இந்த வாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் சொல்லிக்கொண்டு பேச வேண்டுமென்றால் அதிகமாக புகழேந்த ஐயாவை பார்ப்பதே ஒரு பெரிய விடயம். அவரிடம் தொடர்ந்து நட்பில் இருந்து கொண்டு நான் இதை மிகவும் சிறப்புமிக்க ஆளுமைகள் எல்லாம் இருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த ஆய்வறிக்கை படித்தாலே நாம் ஒரு பட்டய வகுப்பிற்கு சமமாக இது இருக்கிறது. நான் திறந்து பார்த்தேன், தள்ளி பார்த்தேன், மேலோட்டமாக நுனிப்புல் மேய்ந்தேன். ஆகவே இது அதனுடைய ஆழம் தெரிகிறது, அகலம் தெரிகிறது, நீளம் தெரிகிறது. நீங்கள் கண்டிப்பாக வாங்கி பயன்பெறுங்கள். மேலும் தன்முனை உங்களுக்கும் நமக்கும் ஐயாவுக்கும் சிறப்பு சேர்க்கும் என்று கூறி இதை வெளியிட்ட தொகுப்பாசிரியர் முனைவர் புகழேந்த ஐயாவையும் வாழ்த்தி வணங்கிக் கொண்டு, என்னோடு ஆரம்ப காலத்திலிருந்து பயணிக்கின்ற பெரிய ஆளுமைகள் இருக்கிறீர்கள். நேர்பட பேசுகிற இந்த சிறுகதைகளெல்லாம் பார்த்து நீங்கள் தான் திருத்தி எழுதி நெறிப்படுத்தியவர் இங்கே இருக்கிறார்கள். நிறைய பேர் இருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு
நேரம் இருந்தால் அக்டோபர் 25, 26 சால்வேஷன் ஆர்மி வேப்பேரியில் இருக்கின்ற அந்த அரங்கத்தில் நமது அமெரிக்க முத்தமிழ் குழுமங்களுடைய மாநாடும் அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மதிப்புறு முனைவர் பட்டமும் அது மட்டுமல்லாமல் பட்டய வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுடைய பட்டயமும் நடைபெறும். விஜி சந்தோஷமையா அவர்கள் பட்டயங்களை வழங்குகிறார். மற்றும் லிங்குசாமி மற்றும் பெரிய பெரிய ஆளுமைகள் இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. அது மட்டுமில்லாமல் இதுவரைக்கும் நான் ஐக்கு எழுதி கவிநிலா மோகன் கிட்ட நான் வெற்றியே பெறலை. ஆனால் என்னுடைய முதல் ஐக்கு நூல் என்னுடைய மாநாட்டில் வெளியிட போகிறோம். ஆகவே இதை யோசித்தேன். நாம் எழுதி கொண்டு இருக்கிறோம். உண்மையாக அவரை என்னுடைய குழுமத்தில் நடுவராக போடலாம் என்று யோசித்தேன். ஆனால் நிறைய சிக்கல்கள் வந்து சேரும் என்று எனக்கு அறிவேன். ஆகவே என்னுடைய அன்பு நண்பர் கண்மணி இங்கே இருக்கின்றார். அவர்தான் முதல் கேள்வி எழுப்புகின்றவர். ஆகையால் நாங்கள் அதை தவிர்ப்பதற்காக எங்களுடைய தங்கை ரேணுகா ஸ்டாலினை போட்டு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் எப்படி தான் இந்த ஐக்குவை எழுதுவது? தன்முனை கொஞ்சம் தப்பி இது பண்ணி திருத்தி எழுதிடலாம். ஐக்குக்கு ரொம்ப இந்த இயற்கை பற்றி அதன்றாங்க. அதுக்காக சென்றிகோ லிமரிக்கு அப்படின்னு உள்ளே சேர்த்துட்டோம். நாங்கள் ஐயா அவர்கள்கிட்ட கேட்டேன் போன வருஷம், ஐயா இந்த தன்முனைக்கு ஓரளவுக்கு நமக்கு உலகம் பூரா ஆட்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் ஐக்குவிற்கும் ஒரு பட்டய வகுப்பு போட்டுடலாம் அப்படின்னு. அப்படியே சொல்கிறீங்க என்ன? ஆமான்னு சொல்லிட்டு சிலபஸ் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி ஐயா அவர்கள் 1ஆம் ஆண்டு பட்டய வகுப்பு ஐக்கில் நடத்த முடியிருக்கின்றார். 2ஆம் ஆண்டில் 14 மாணவர்கள் படிக்கிறார்கள் உலகம் எங்கிலும். 1ஆம் ஆண்டு ஐக்கியூக்கு நான் டாக்டர் கவிநிலா மோகனிடம் விண்ணப்பித்திருக்கின்றேன். அவரிடம் தேர்ச்சி பெற்றால் உண்மையாகவே நன்றாக கவிஞர்கள் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையில் அதை வைத்திருக்கின்றேன். ஆகவே நீங்கள் நேரம் இருப்பின் கண்டிப்பாக மாநாட்டிற்கு வாங்கள், பங்கு பெறுங்கள், வாழ்த்துங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் ஐயா அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் கூறிக்கொள்கின்றேன். மேடையில் நான் பேசுகின்ற பொழுது அமெரிக்காவிலும் சரி, இலங்கையிலும் சரி, இங்கேயும் சரி, என் துணைவி இங்கே இருப்பார்கள். அங்கே ஃப்ளோர்லேருந்து நிறைய பேர் கூப்பிட்டு அப்பப்போ சொல்லுவாங்க, உங்கள் மனைவி பற்றி ஒன்றுமே சொல்லலையே, உங்கள் மனைவி இருக்கிறாங்களா இல்லையான்னு. முடிக்கும் போது தான் இப்போ ஞாபகம் வந்தது, இங்கே தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் கூடவே இருக்கிறாங்க. அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் அவர்களுடைய உச்ச தேவை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முத்தமிழ் பல்கலைக்கழக வேந்தர் மிக அற்புதமாக பேசினார். அந்த நூல் பற்றி மட்டுமல்ல, தன்முனை மற்றும் ஹைக்கூ இரண்டுக்கும் உண்டான வேறுபாடை ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லியிருக்காரு. தன்முனை வகுப்பு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். உலகெங்கிலும் இருக்கிற தமிழர்கள், இலங்கை தமிழர்கள்லாம் தன்முனை அதிகம் படிக்கிறாங்க, ஏன் தமிழ்நாட்டிலேருந்து ஏன் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னாங்க. நான் அதான் சொன்னேன், இன்றைக்கி தமிழக கவிஞர்கள், தன்முனை கவிஞர்கள் இங்கே ஒன்று கூடுகிறார்கள். அவர்களுக்கு முன்னால் ஒரு விண்ணப்பம் வையுங்கள், நிச்சயமாக இந்த ஆண்டு நிறைய பேர் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று. ஆனால் அதை விட்டுவிட்டார், சொல்லாமல் விட்டுவிட்டார். அதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் என்னவென்றால், தன்முனை கவிதைகள் குழுமத்தில் நாம் தெரிந்து கொள்வதை விட ஒரு பல்கலைக்கழக பட்டய வகுப்பில் படிக்கும் பொழுது மேலதிக விவரங்களை பெற்று மிக சிறப்பான தன்முனைகளை புகழேந்தி கேட்குற மாதிரி கருத்து அடர்த்தி மிக்க தன்முனைகளை எழுதக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எனவே தொடங்கப்பட இருக்கின்ற இந்த ஆண்டு தன்முனை கவிதை பட்டய வகுப்புக்கு நீங்கள் அனைவரும் பட்டய வகுப்பில் சேர்ந்து மிக குறைந்த கட்டணம் தான் கொடுக்க. அதனால் நீங்கள் சீன செந்தில் முதல்ல சேர்ந்துடுறாரு, அவர் இந்த ஆண்டு சேர்ந்துடுறாரு. அது மாதிரி நீங்கள் இந்த கூட்டம் முடிந்து செல்வதற்குள் உங்கள் விருப்பங்களை வேலாயுதம் ஐயாவிடம் தெரிவிக்கவும். நன்றி. உலகெங்கும் இருக்கிற தமிழர்களை, கவிஞர்களை, எழுத்தாளர்களெல்லாம் ஒன்று கூட்டி மிகச்சிறந்த மாநாடை நடத்துகிறார். பல்வேறு இலக்கிய அமைப்புகளை ஏற்படுத்தி பாருங்கள், நூல் ஆய்வு பேரவையை கூட வச்சுருக்கார், நூலை பற்றி விமர்சனம் செய்கிறது. அதில் முதல்ல ஓசூர் மணிமேகலை தான் பணியாற்றினார்கள். அதற்கு பிறகு இப்பொழுது இவங்க தான் ரமணி மாடசாமி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். சென்ற நூலாய்வில் கூட என்னுடைய மனசெல்லாம் என்கின்ற ஐக்கு நூலை ஆய்வு செய்தார்கள். இதுபோல் பல
உச்சங்களை தொடுகின்றது தான் அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகம். இது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எங்கேயுமே தாழ்வு என்பது கிடையாது. அது கிளை ஆலமரமாக இன்று இருக்கிறது என்றால் ஐயாவுடைய கடும் உழைப்பு. அது மட்டும் இல்லை, தமிழ் சேவை மட்டும் இல்லை, ஆம்பூரில் போய் பார்த்தீங்கன்னா அவர் சமூக சேவை நிறைய செய்கிறார். விதவைகளுக்கெல்லாம் என்ன தையல் பயிற்சி கூடம் அமைத்து கொடுத்துருக்காரு கைம்பெண்களுக்கு. அதுபோல் பல நல்ல சேவைகளை செய்து கொண்டு அரும்பணி ஆற்றி வருகின்ற ஐயா அவர்களுக்கு தன்முனை கவிதை குழுமத்தின் சார்பிலே அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக்கொண்டு, ஐயா அவர்கள் எங்களுடைய பல்கலை ஆட்சி மன்ற குழுவில் இருக்கின்றார், பேராசிரியரும் கூட. எல்லா படிப்புகளும் கல்லூரியில் பணியாற்றுகின்ற பிஹெச்டி பேராசிரியர் முடித்த உதவி பேராசிரியர்கள் பயிற்சி கொடுக்கிறார்கள் என்பதையும் கூட அறிவித்து கொண்டு ஒரு பெருமையான ஒரு மகிழ்வினை ஐயா உத்தரவோடு ஆட்சி மன்ற குழு அங்கீகாரத்தோடு இங்கு அறிவித்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலிலே நம்ம பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கின்ற பொழுது நமது ஆண்டாள் பிரியதர்சினி உட்பட அமுத பாரதி ஐயா அவர்களுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் கொடுத்து நாம் மகிழ்ந்தோம். ஆகவே இது போன்று வெளிச்சம் படாத இன்னும் தமிழுக்காக உழைத்து கொண்டிருக்கிறவர்களை நாம் அழைத்து எந்த விதமான கைமாறும் இல்லாமல் ஒரு பைசாவும் வாங்குவதில் முடிந்தால் அவர்களுக்கு பயண கட்டத்தையும் நாங்களே அழைத்து அவர்களுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் கொடுத்து மகிமைப்படுத்துகின்றோம். அந்த வகையில் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக தேர்வு செய்யப்பட்டவர்களில் நம் மத்தியிலே இருக்கின்றார் ஒருவர். அவர்தான் நம்முடைய வதிலை பிரபா அவர்கள். அவருடைய சேவைக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்க இருக்கிறோம் என்பதை இங்கு அறிவிப்பதில் பெருமை கொள்கின்றோம். நன்றி. நன்றி, மகிழ்ச்சி ஐயா. எல்லாருக்கும் ஐயா கரங்களால் விருது கொடுக்க இருக்கிறோம். பொறுமையாக இருந்து நிதானமாக ஒவ்வொருவராக தான் விருது பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே நாங்கள் சீக்கிரம் போனோம் அப்படின்னு முண்டி அடிக்க வேண்டாம். அது விருது பெறுவதற்கான கொடுப்பதற்கான அழகல்ல. எனவே தயவு செய்து பொறுமை காக்கும். பல்கலை வேந்தர் அவர்களுக்கு தகைசால் பல்கலை செல்வர் என்கின்ற விருதினை தன்முனை கவிதைகள் குழுமத்தின் சார்பிலே அனைத்து நிர்வாகிகள் உள்பட நாங்கள் இதை வழங்குவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமைப்படுகிறோம். இதில் படித்தர் அந்த விருதை தமிழ் கவிதை உலகில் தன்முனை கவிதைகள் என்கின்ற குறுங்கவிதை வடிவம் கவிச்சொலர் அவர்களால் அறிமுகப்படுத்தியது முதல். அதன் பல்வேறு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகத்தில் தன்முனைக்கு என பட்டய படிப்பை தொடங்கி கவிஞர்களுக்கு பட்டயம் வழங்கியும் இலக்கிய பேரவை குழுமத்தில் தன்முனை கவியரங்குகளை நடத்தியும் சேவை செய்து வருகின்ற அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஐயா அவர்களுக்கு தகைசால் பல்கலை செல்வர் விருதினை அளித்து பாராட்டுகிறோம். அடுத்ததாக சிறப்பு விருதாக தமிழ் கவிதை உலகில் தன்முனை கவிதைகள் என்கிற குறுங்கவிதை வடிவத்திற்கு அறிமுகப்படுத்தியது முதல் அதன் பல்வேறு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து தன்முனை கவிதைகள் கட்டுரைகளை எழுதியும் பல்கலை பாடங்களில் அறிமுகப்படுத்தி வருகின்ற முனைவர் ஜா சலேத் அவர்களுக்கு தகைசால் தன்முனை கட்டுரையாளர் என்கின்ற விருதை அளித்து கவிதை படைப்பாளர் தரவையாக பயிற்சி பெற்று தன்முனை கவிதைகள் எழுதும்
5 குழந்தைகளுக்கு தன்முனை சுடர் என்ற விருது அளிப்பதற்கு எங்கள் குடும்பத்தில் சார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அதற்கு முன்னாடி மேடையில் யாருக்குமே தேநீர் கொடுக்கல. எல்லாம் பாருங்கள், எல்லாரும் ஆட்டமாக இருக்காங்க. தேநீர் யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து மேடையில் இருக்கிற முதியவர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி, நம்ம தன்முனை சுடர் விருது தொடர்வோம். முதல்ல இளம் கவி பா நித்யா அவர்கள் சிறந்த தன்முனை கவிதைகளை படைத்து வருவதால் தன்முனை கவிதைகள் குழுமம் இந்த விருதினை கொடுப்பதில் அமுதபாரதி ஐயா அவர்கள் சார்பளிக்கிறார். அடுத்ததாக இளம் கவி தமிழ் இனியன் அவர்கள். அடுத்தது கமல் சங்கர் அவர்கள். அடுத்தது தாயை கட்டி பாய்ந்தால் 16 அடி பாயம் என்பார்கள். தா உமா அவர்களுடைய குழந்தை திரு தா பூர்விகா அவர்கள். அஞ்சு குழந்தைங்க அப்படியே மேலே வாங்க, ஒரு போட்டோ எடுத்துடலாம். டக்குன்னு மேலே வாங்க. கமல் மேலே வாங்க. கவிதை எழுதிய ஐயா அவர்களுக்கு சிறப்பு சேர்க்கப்படுகிறது. 5000 கவிதைகளுக்கு சொந்தக்காரர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தன்முனை பதிப்பு செம்மல் பதிலை பிரபா அவர்கள். விருது தகைசால் தன்முனை கவிஞர் விருது. முதல் விருதை பெறுபவர் வன்னை வளவன் அவர்கள்.
இடம்பெற்றிருக்கக்கூடிய கவிதா குமாரி அவர்கள் ஒரு சாதாரண ஒரு குக்கிராமத்தில் செங்கல் சூளையில் வேலை பார்த்து கொண்டு மிக அழகாக கவிதை எழுதுவாங்க. இதில் இன்னொரு சிறப்பு ஒன்று அவங்களுக்கு இருக்கு. தஞ்சை தமிழ் மன்றத்தில் பாட்டு எழுதுறவங்களுக்கு எல்லாரும் அந்த பாடலை பதிவாக செய்கிறாங்க. அப்படி பாடலாசிரியராகவும் உயர்ந்திருக்கக்கூடிய கவிஞரை வாழ்த்துவதில் தன்முனை கவிதை குழுமம் பெருமை கொள்கிறது. கொடுத்துருங்க, அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. அவங்க கொடுத்துருங்க, நான் வாங்கிக்கிறேன். ஐயா அப்படியே இல்லைங்கம்மா ஐயா இல்லைங்க. அகலவன் தொடர்வண்டி இவர் நம்ம கவிச்சாரல் கொள்ளிடம் காமராஜ் அவர் உடனே தொடர்வண்டி பிடிக்கணுமா ட்ரெயின், அதனால் அவருக்கு கொடுத்துட்றோம். அதே போல் கவிதா கனகராஜ் 2 பேரும் மட்டும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவர்களுக்கு தன்முனை கவிக்கோ விருது நம்முடைய அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழக வேந்தர் ஐயா அவர்கள் அளிக்கிறார்கள். இங்கே கொள்ளிடம் காமராஜ் அனைவருக்கும் வணக்கம். இன்று மதியத்திலிருந்து ஒரு கல்யாண விழாவில் கலந்து கொண்டது போன்ற மகிழ்ச்சியை நான் அடைந்தேன். அதற்கு காரணம் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள்தான். எல்லோருக்கும் வாழ்த்துகள், வணக்கம். ஐயா அவருடைய உரையை முடித்து கொண்டார். இருந்தாலும் முன்பே அவருக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுத்திருக்க வேண்டும். நீண்ட நிகழ்வு நாள் மறந்து நாங்கள் தாமதமாக அழைத்தமைக்கு தன்முனை கவிதை குழுமம் அவருக்கு வருத்தத்தையும் மன்னிப்பையும் கோருகிறது. நாம் 10 நூல்களை வெளியிட்டும் கவிஞர் பெருமக்களுடைய வாழ்த்துரைகளையும் நாம் இனிதே இது தன்முனை கவிதை விழா மட்டுமல்ல, ஆண்டோர்கள் சான்றோர்கள் நிறைந்த அன்பான விழா மிகச்சிறந்த உரையுடன் நிறைவு பெறுகிறது. நன்றி நவில மிகுந்தன் அவர்களை அழைக்கிறேன். தன்முனை கவிதைகள் குழுமம் இதுவரை நடத்திய விழாக்களில் இந்த விழா மாபெரும் விழாவாக அமைவதற்கு காரணமாக இருந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களது குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த குழுமத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த அமெரிக்க முத்தமிழ் பேரவையின் திரு தாழை உதயநேசன் ஐயா அவர்களுக்கும், ஓவிய கவிஞர் அமுதபாரதி அவர்களுக்கும், வெற்றி பேரொளி ஐயா அவர்களுக்கும் மற்றும் திரு வதிலை பிரபா அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் இந்த நேரத்தில் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்த இந்த
இடத்தை நல்கிய வள்ளுவர் குருகுலம் நிர்வாகத்திற்கும் இந்த நேரத்தில் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி.